நான் ஓரம் போனா கொஞ்சம் இருக்கும்போது 4 பேருக்கு நல்லது பண்ணாப்புல, இப்பயும் 4 பேர் வைத்து ஆத்துறாப்புல. அவ்வளவுதான். கேள்விக்கு 5 ஆள் நாங்க கிடையாது. நான் தயங்க மாட்டேன். நீங்க எங்க வேணா அண்டர் கிரவுண்ட்ல பூந்து கூட கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போம், முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம். முடியல நம்ம கையை தூக்கிடுறேன், விட்டுருங்க. ஏன் கேப்டன் கிட்ட வந்துட்டு நீங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரலாமா? இனிமேட்டு எல்லா நாளும் கண்டிப்பா நான் தண்ணி கேன் போட போறேன். இங்க ஃபுல்லா வர எல்லாருக்கும் என் சார்பில் வந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ண போறீங்க? தண்ணி கேன் போட வர எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் செட் பண்ணி எல்லாருக்கும். ஆமாம், இல்லை போயில்ல ஒரு நாள் கொடுத்துட்டு விடுறதுக்கோசம் ரெகுலராக இங்கே எத்தனை பேர் வந்தாலும் தண்ணி கேன் கொடுக்க போகிறேன். எத்தனை நாளைக்குண்ணா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் சக்திக்கு எத்தனை நாள் முடியுதோ அத்தனை நாள் கொடுப்பேன். என்னால் முடிஞ்சது. கேப்டன் ஏதோ பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். கேப்டன் வாழ்க, கேப்டன் புகழ் வாழ்க, கேப்டன் வாழ்க, கேப்டன் புகழ் வாழ்க. இந்த இடத்துல வந்து நான் எனக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டு கடை வச்சுருக்கும் போது கேப்டன் வீட்டு வாசலில் தான் என்னை ஒருத்தர் கூப்பிட்டு போனார். அப்போ கேப்டன் வந்து வேறு ஏதோ படப்பிடிப்பில் இருந்தார். கேப்டனை பார்க்க முடியல, கேப்டன் தான் புது முகத்தெல்லாம் அறிமுகப்படுத்துவார்னு சொன்னார். இங்கே வரும்போது அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. உண்மையாலே அந்த ஞாபகம் ஒரு 10-12 வருஷம் கழித்து வந்து இன்றைக்கி வந்திருக்கு எனக்கு. அவ்வளோதான். அந்த ஞாபகம் வந்து பெரிய ஞாபகம் எனக்கு. ஒருவேளை நான் அவரை பார்த்துருந்தா உண்மையிலே பெரிய ஆள் ஆகிருக்கலாமோ அப்படின்றது இன்றைக்கி எனக்கு ஃபீல் பண்ணுறேன். அன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு விட்டோமே, மறுபடியும் ட்ரை பண்ணியிருந்தால் இன்றைக்கி நான் பெரிய ஆள் ஆகிருப்பேனோன்னு தோணுது. எத்தனையோ பேர் வளர்த்து விட்டனால நான் பார்க்காதது இன்றைக்கி நான் வருத்தப்படுறேன் உண்மையாலே. இல்லைண்ணே, கை உடஞ்சிருந்துச்சி. பொங்கல் வியாபாரம், கை வேற உடஞ்சிருந்துச்சி. இப்போ தான் கட்ட ஒத்துருக்கேன். உங்களுக்கு தெரியுதா இந்த விரல்? அதுதான் எனக்கு என்னோடய சூழல் எல்லாம் தெரியும். கோர்ட்டு இருக்குது, வாய்தா அட்டன் பண்ணணும், எல்லா சுக்களையும் முடிச்சுட்டு தான் வரணும் வேண்டிய சூழ்நிலை. அன்றைக்கி நீங்கள் சொல்லும்போது கும்பலாக எல்லாம் கீழே நின்றுந்தீங்க, மேலே பெட்ஜு மேலே நாங்கள் நின்றுந்தோம். அப்போ எங்களை எடுக்கலை. அவ்வளோதான் வித்தியாசம். லட்சக்கான மக்களும் எல்லாரும் தெரிய மாட்டாங்களே, அவ்வளோதான். வேறு என்ன கொஸ்டின்? ஆமாம், தண்ணி கேன் வந்து என்னால் முடிஞ்ச வந்து இந்த 1 வாரம் 10 நாள் 1 மாதம்னு பிளான் பண்ணல. என்னால் முடிஞ்ச கேனை டெய்லி ஒரு ஆட்களுக்கு இல்லை இங்கேயே ஆர்டர் கொடுத்துட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்கள எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு சாப்பாடு கொடுக்குற இடத்துல தண்ணி கேன் இல்லை. அது குறைபாடு. நான் பார்த்து வரும்போது தண்ணி கேன் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. சாப்பாடு கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஜக்கில் இருக்குண்ணே, நான் கேனாக கொடுக்க போகிறேன்றேன். அதான் வாட்டர் பாட்டிலாக கரெக்ட் குறையா சொல்ல, கரெக்டாக கண்டினியூட்டி ஆக மாட்டுது. அதனால் வச்சுட்டு போயிட்ட போகிறேன். அது யார் வேணால் எடுத்து கொடுத்துக்கலாம். அண்ணே அதுதானே அண்ணே, ஃபஸ்ட்டு நாள் வந்து அதிகமாக போடுற மாதிரி தோணும். 2வது நாளே காசு செலவு கம்மியாக தோணும். அதனால் வந்து என்னால் எவ்வளோ என் சக்திக்கு முடியுதோ அவ்வளோ ஒதுக்குறேன். அவ்வளோதான். எப்படின்னா நாளையில் இருந்துண்ணே இன்றைக்கி தான் வந்திருக்கேன். எய்த்தாப்பில் ஒரு கடை பார்த்துருக்கேன், பேசணும். இல்லைமேட்டு அவங்க எத்தனை பேரல் போடுறாங்களோ அத்தனை பேரலுக்கு காசு கொடுத்துருவேன். நம்ம எதுக்கு தான் கடை இருக்குண்ணே, நம்ம எதுக்கு மாமா கடை மொபைல் ஷாப் இருக்குது, அவர் கொடுத்துருவோம். மாமா பார்த்துப்பாரு, அவர் பிஜேபி இறக்கி இங்கே சாப்பாடு வச்சுருவாங்க. யார் வேணால் எங்களுக்கு என்ன வருத்தம்னா, தலைவர் இருக்கும்போது யாருமே வரல. அவங்க எல்லாருக்குமே தெரியும், நியூஸ் நம்ம மீடியாமல் தெரியும். இறந்தக்கப்புறம் எப்படி வராங்க. அவர் இருக்கும்போது பாராட்டிருக்கலாம், புகழ்ந்துருக்கலாம். ஒரு நல்ல கேப்டன் தலைவர் மிஸ் பண்ணிட்டோம் தான் சொல்லுவோம். எல்லாருமே சொன்னது தான். அவங்க விட்டதை அவங்க பசங்க நம்ம அந்நியார் தொடருவாங்க சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். கேப்டனோட சன்னோட படத்துக்கும் வெயிட்டிங் எல்லாரும் இருக்கும். இந்த கெட்டப்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டோம். எவ்வளோ கூட பார்த்துருப்பீங்க, எந்த தலைவனுக்குமே சரி. நம்ம மோடி சார் கூட போஸ்ட் போட ட்விட்டரில் யாருக்கும் போட பார்த்ததில்ல. ஒரு நல்ல தலைவனை மிஸ் பண்ணிட்டோம். உடம்பு சரியாக போனது தான். அவர் பண்ண ஸ்பீச்லாம் இப்போ ரெண்டு ஆகிட்டு இருக்கு. அவர் அப்போ பேச பாரத பிரதமரே போடுறாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ எந்த அளவுக்கு அவரோட புகழ் இருந்திருக்கு பார்த்துக்கோங்க. போடணும்னு போட மாட்டாங்க, போடணும்னு நினச்சி போடுறாங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு பெருசாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அதான் அப்பா எப்படியோ பசங்க அப்படி தான் இருப்பாங்க, நம்புகிறோம். அதே மாதிரி தான் பண்ண போகிறாங்க. இவங்களை கைவிடக்கூடாது, அந்நியாரை கைவிடக்கூடாது. இதுதான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக மிக்க நன்றி. நடிகர் வந்தால் கூட்டம் கூடனா, அதெல்லாம் வராமல் இருப்பாங்க. அது அவங்களோட பிரச்சனை. அது தேவையில்லை எங்களுக்கு. இதுக்கப்புறம் ஆட்சி மக்கள் வராங்களா இல்லையா, தேமுதிக இந்த இடத்துல கூட்டம் இருக்கா இல்லையா, அதே மாதிரி தேமுதிக வரணும். அதான் எங்களோட ஆசை.
எதிர்கட்சி போன வாட்டி எப்படி இந்த அம்மா இருக்கும்போது அதேமாதிரி திருப்பி வரணும். நீங்கள் நடிகர் வரலன்னு தலை அஜித்தை தான் கேட்குறீங்கன்னு தெளிவாக தெரியுது. சுற்றி வலிச்சு கேட்காதீங்க. நான் தலை ரசிகர் தான், தலையோட ஃபேனு. அவரோட சூழல் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. என் சூழ்நிலை என்னன்னு எனக்கு தான் தெரியும். அவரோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாது. அதை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. அவங்கவுங்களுக்கு ஒரு சூழல் இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். ஃபோன் கால் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க, அது நீங்கள் கேட்டிங்களா? ஃபோன் கால் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. மீண்டும் தலை வரலன்றீங்க. ஏகே வரலன்னு வருவார். நான் வர வேண்டிய நேரத்தில் எல்லாரும் கண்டிப்பாக வருவாங்க. அண்ணே சர்ச்சேன்ட்டீங்க 3 மணின்னுலாம் நைட்டுன்னு சொல்லலாம். சொல்லிட்டு வர மாட்டார், சொல்லாமல் வருவார். நிறைய பேர் வர முடியாம சொல்லிட்டு செய்ய மாட்டார், சொல்லாமல் தான் செய்வார். நிறைய பேர் அழுது வீடியோ போட்டாங்க, விஷால் சார் போட்டு எல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் போடுறாங்க, சூரியனா போட்டாங்க. வர முடியாது தான், அதுக்குன்னு நம்ம வந்து அதை பற்றி பேச முடியாது. நாங்கள் அவ்வளோ போய் ஆள் கிடையாது. அவர் சொல்லிட்டு செய்கிற ஆளும் கிடையாது, சொல்லாமல் செய்கிற ஆள் செய்வார். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஆண்டினா எல்லாம் சாப்பிட்டு போங்கண்ணா. கேப்டன் வாழ்க, கேப்டன் புகழ் வாழ்க, கேப்டன் வாழ்க, கேப்டன் புகழ் வாழ்க. ஃப்ரெண்ட்ல எடுத்துட்டு போறாங்க. கேப்டன் வாழ்க, கேப்டன் புகழ் வாழ்க. அண்ணனோட படம் வெள்ளி விழா கொண்டாடுறோமா? இல்லம்மா, நான் சென்னைமா. கேப்டன் வாழ்க, கேப்டன் புகழ் வாழ்க. கண்டிப்பாமா பார்த்துட்டேன். கேப்டன் வாழ்க, கேப்டன் புகழ் வாழ்க, கேப்டன் வாழ்க, கேப்டன் புகழ் வாழ்க. பின்னாடி பார்த்து ஏன் எப்படியாச்சு? ஆக்சிடென்ட் அப்படியா? தலைவரை பார்க்க முடியா? சாப்பிட்டியா? தண்ணி எங்கேயே வாங்கிட்டு வந்து சாப்பாடு கூட நீங்கள் வந்தீங்களா? இவங்க 2 பேரும் இங்கே கொடுத்துருங்க, சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும் எழுதி கொடுங்க. இந்த பார்சாத்தி இருக்காப்புல நாங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? சாப்பிட்டு கொஞ்சம் போயிடுங்க, 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 போய்விடுங்க, போய்விடுங்க. படிக்க